வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் இரவு செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக தமிழ். முக்கிய செய்திகள். தேமுதிக 2ஆம் பாக தேர்தல் அறிக்கைக்கு பொதுமக்கள் வரவேற்பு. பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் பல்வேறு சிறப்பம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாக புகழாரம். பன்னீர்செல்வத்தை மீண்டும் புறக்கணித்தார் ஜெயலலிதா. கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது அழைப்பு விடுக்காததால் அதிமுகவினர் அதிர்ச்சி. விஜய் மல்லையாவிற்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத கைது வாரண்ட் பிறப்பிப்பு. செக் மோசடி வழக்கில் ஐதராபாத் நீதிமன்றம் உத்தரவு. அரியலூர் விவசாயியின் தற்கொலையை கொலை வழக்காக பதிவு செய்ய வலியுறுத்தல். கழுத்தில் தூக்கு கயிற்றுடன் ஊர்வலமாக சென்ற விவசாயிகளால் பரபரப்பு. சென்னை விமான நிலையத்தில் 59வது முறையாக விபத்து. ஒரே நாளில் 2 முறை கண்ணாடி இடிந்து விழுந்ததால் பயணிகள் அதிர்ச்சி. விரிவான செய்திகள். தேமுதிக 2ஆம் பாக தேர்தல் அறிக்கையில் பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் பல்வேறு சிறப்பம்சங்கள் இடம்பெற்றுள்ளதற்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தேமுதிக 2ஆம் பாக தேர்தல் அறிக்கையில் சமூக வளர்ச்சி மேம்பாட்டின் கீழ் 385 தாலுகாக்களிலும் வணிக வளாகம் தனியாருடன் இணைந்து 200 முதல் 300 கடைகள் வரை கட்டித்தரப்படும் என்றும், கடைகளை வாடகைக்கோ அல்லது சொந்தமாகவோ வாங்கிக் கொள்ளலாம் என்றும், ஒவ்வொரு வளாகத்திலும் 3 முதல் 5 திரையரங்குகள் வரை நிறுவப்படும். இதன் மூலம் 2 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள் என்றும், இதில் சரிபாதி கடைகள் பெண்களுக்கு ஒதுக்கப்படும் என்பதால் 1 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. செல்லம்மாள் திருமண உதவி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய 1 லட்சம் பெண்களுக்கு அரசு சார்பில் திருமணத்திற்கு அரை சவரன் தாலி, மணமக்களுக்கு பட்டுப்புடவை, பட்டு வேட்டி, கோவில் மாலை, 100 பேருக்கு காலை மதியம் உணவும், 10,000 ரூபாய் மதிப்புள்ள குடும்பத்திற்கு தேவையான சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பெண்களுக்கான சுய தொழில் வாய்ப்பு அதிகரிக்கும் வகையில் தையற்களை இலவசமாக கற்றுத்தரப்படும். அத்துடன் தையல் இயந்திரங்கள் மானிய விலையில் வழங்கப்படும். சமையற்கலைகள் இலவசமாக கற்றுத்தரப்படும். அத்துடன் அவர்கள் சிறிய உணவகங்கள் மற்றும் தொழில் தொடங்க மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும். இயற்கை வழி வேளாண்மை செய்வதற்கு இலவசமாக பயிற்சி அளிக்கப்படும். அத்துடன் தோட்டங்கள் அமைக்க தேவையான கடன் வசதி செய்து தரப்படும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சான்றிதழ்கள் பெறுவது உள்ளிட்ட பணிகளுக்காக அரசு அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்களுக்கு உதவி செய்ய இடைத்தரகர்கள் இல்லாத நிலையை உருவாக்கி பெண்கள் முகவர்களாக பணியமர்த்தப்படுவார்கள் என்றும், அதற்கு தேவையாக பயிற்சிகள் பெண்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்றும், குறிப்பாக பெண்களுக்கு இலவச ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டு மானிய விலையில் ஆட்டோ, டாக்ஸி போன்ற வாகனங்கள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பெண்களுக்கு இலவச அழகு கலை பயிற்சி அளிக்கப்பட்டு அழகு நிலையங்கள் அமைக்க மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணினி பயிற்சி இலவசமாக அளிக்கப்படும். அன்னை மொழி கற்போம், அனைத்து மொழிகளையும் கற்போம் என்ற கொள்கைப்படி பிரெஞ்சு, ஜெர்மன், சீன மொழி போன்ற பிற மொழி பயிற்சிகள் அளிக்கப்படும் என்றும், பெண்களுக்கு நவீன சலவை தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு நவீன சலவை மையங்கள் தொடங்குவதற்கு மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பெண் கைவினை கலைஞர்களுக்கு கூடுதல் திறன் மேம்பாட்டு பயிற்சி இலவசமாக வழங்கப்படும். இதன் மூலம் அவர்கள் தயாரிக்கும் கைவினை பொருட்கள் வெளி மாநிலங்களில் விற்பனை செய்யவும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் உரிய சந்தை ஏற்படுத்தி தரப்படும் என்று தேமுதிக 2ஆம் பாக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தேமுதிக தேர்தல் அறிக்கை குறித்து பொதுமக்கள் தங்களின் மேலான கருத்துக்களை captain16election@gmail.com என்ற இமெயில் முகவரியில் பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் அறிக்கை மற்ற கட்சிகளைப் போல் இல்லாமல் அரசியல் ஆதாயத்திற்காக வெளியிடப்பட்டதில்லை என்றும், தமிழ்நாட்டு பெண்கள் மீது கொண்ட உண்மையான அக்கறையின் பேரில் அவர்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் மிக தெளிவான தொலைநோக்கு சிந்தனையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த தேர்தல் அறிக்கை நடைமுறைப்படுத்தப்படும் போது பெண்களின் வாழ்க்கை நிச்சயமாக தரம் உயர்த்தப்படும் என்று பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்.
ரேஷனில் கொடுக்கக்கூடிய பொருட்களை ஒவ்வொரு இல்லத்துக்கும் சென்று இல்லத்திலேயே பட்டுவாடா செய்யப்படும் என்று தேமுதிக தேர்தல் அறிக்கை கூறுகிறது. மிக மிக வரவேற்கக்கூடிய அம்சம். அடுத்தபடியாக பரிபூரணமான மது விலக்கு என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களுடைய கோரிக்கை. பரிபூர்ண மது விலக்கு கொண்டு வரப்படும் என்று சொல்லியிருப்பது வரவேற்கத்தக்கது, நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒன்று. பெண்களுக்காக என்று சொல்லி பல்வேறு அம்சங்கள் கொண்ட விஷயங்கள் வெளிவந்திருக்கின்றன. தேமுதிக சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அவற்றை பார்க்கிற போது பெண்களுக்கு என்னவெல்லாம் இன்றைக்கு சலுகைகள் தரப்பட வேண்டுமோ அவை அனைத்துமே அதில் இருக்கின்றன. சுருக்கமாக சொல்ல போனா இந்த தேர்தல் அறிக்கையை படித்து பார்க்கிற போது பெண்ணா பிறந்தா போதும் தமிழ்நாட்டில் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே பெண்களுக்கு அவ்வளவு வேலை வாய்ப்புகள், திறன் பயிற்சிகள் அனைத்தும் தரப்படுகின்றன. இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு மிக அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய அந்த சுகாதாரம் சார்ந்த அந்த நாப்கின்கள் கூட வழங்கப்படுவது. அப்படிப்பட்ட அந்த சுகாதார நாப்கின்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் தனியார் நிறுவனத்தோடு ஒரு டைஅப் செய்து கொண்டு தொடங்கப்படும். அதிலே அந்த தயாரிப்புக்கான வேலைகள் நடைபெறும். அதிலே எல்லா பெண்களுக்கும் சாத்தியமான அளவுக்கு வேலை வாய்ப்பு தரப்படும் என்று சொல்வதும், அடுத்து வீட்டிலே செய்யக்கூடிய தின்பண்டங்கள், பலகாரங்கள், இனிப்பு வகைராக்கள், காரங்கள் இவற்றையெல்லாம் அரசு விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளும் என்பதும் நிச்சயமாக இது வரவேற்கத்தக்கது என்பதில் எந்த விதமான ஐயத்துக்கும் இடமில்லை. இன்னும் சொல்ல போனால் கணிப்பொறி பயிற்சி, திறன் மேம்பாட்டு பயிற்சி என்பதோடு ஒரு அரசு அலுவலகங்களில் ஒரு தாசில்தார் ஆபீஸ்லயோ ஒரு கலெக்டர் ஆபீஸ்லயோ போய் ஒரு சர்டிபிகேட் வாங்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இடைத்தரகர்கள் இல்லாமல் வாங்க முடியாமல் இருக்கு. எனவே இந்த இடைத்தரகர் முறை ஒழிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இடைத்தரகர் முறை ஒழிக்கப்படும் என்று சொன்னால் லஞ்ச ஊழல் ஒழிக்கப்படும் என்பதுதான். தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது பன்னீர்செல்வத்திற்கு ஜெயலலிதா அழைப்பு விடுக்காதது அதிமுகவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சமீப காலமாக பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவால் புறக்கணிக்கப்பட்டு வருகிறார். அதிமுகவில் பன்னீர்செல்வத்தின் ஆதிக்கம் நாளுக்கு நாள் உயர்ந்து வந்தது. கட்சி தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள் என அனைவரும் பன்னீர்செல்வத்தின் வீட்டிற்கு சென்று தேர்தலில் சீட் பெறுவது தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக தகவல்களும் வெளியாகியது. மேலும் ஜெயலலிதாவிற்கு எதிராக பன்னீர்செல்வம் தலைமையில் வைத்தியலிங்கம், நத்தம் விஸ்வநாதன், பழனியப்பன், எடப்பாடி பழனிசாமி கொண்ட 5 அணி அதிமுகவை உடைத்து புதிய கட்சி ஆரம்பிக்கப் போவதாக அண்மையில் வெளியான தகவல் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இதனால் ஆத்திரமடைந்த ஜெயலலிதா பன்னீர்செல்வத்திற்கு செக் வைக்கும் வகையில் அவரது ஆதரவாளர்களின் பதவிகளை பறித்தார். இதனைத் தொடர்ந்து ஜெயலலிதா பங்கேற்கும் முக்கிய நிகழ்ச்சிகளில் பன்னீர்செல்வம் ஓரங்கட்டப்பட்டார். அதிமுக நேர்காணலின் போதும் பன்னீர்செல்வம் தலைமையிலான 5 அணிக்கு அழைப்பு விடுக்கவில்லை. இதனால் அதிமுகவினரிடையே உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை எட்டிய நிலையில் இன்று நடைபெற்ற அதிமுக தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையிலும் பன்னீர்செல்வத்திற்கு, நத்தம் விஸ்வநாதனுக்கும் அழைப்பு விடுக்கவில்லை. எந்த ஒரு முக்கிய நிகழ்வானாலும் பன்னீர்செல்வத்தை முன்னிறுத்திய ஜெயலலிதா தற்போது அவரை புறக்கணித்து நேரடியாக தொண்டர்களையும் கூட்டணி தொடர்பாகவும் தானாகவே பேச்சுவார்த்தை நடத்தி வருவது அதிமுகவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொழிலதிபர் விஜய் மல்லையாவிற்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத கைது வாரண்டை ஹைதராபாத் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. பொதுப்பணித்துறை வங்கிகளில் 9,000 கோடி கடன் பெற்று அதனை திரும்ப செலுத்த முடியாததால் விஜய் மல்லையா வெளிநாட்டில் தலைமறைவானார். மேலும் சட்டவிரோதமாக வெளிநாட்டிற்கு பணம் கடத்தி சென்றது தொடர்பாக வரும் 18ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க மல்லையாவிற்கு இணையதளம் வழியாக அமலாக்கத்துறை உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இதற்கு அவரிடமிருந்து இதுவரை எந்த பதிலும் வரவில்லை. இதனிடையே மல்லையாவிற்கு எதிராக GMR ஹைதராபாத் சர்வதேச விமான நிலையம் சார்பில் ஹைதராபாத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அதில் மல்லையா நிறுவனம் அளித்த காசோலைகள் வங்கிக் கணக்கில் பணம் இல்லாததால் திரும்பி வந்துவிட்டதாகவும், தங்களுக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை அவர்கள் செலுத்த தவறிவிட்டதாகவும் கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த ஹைதராபாத் நீதிமன்றம் விஜய் மல்லையாவிற்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் உத்தரவை பிறப்பித்தது. அவர் மட்டுமல்லாமல் கிங்பிஷர் நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரி ரகுநாத்திற்கு எதிராகவும் இந்த வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இருவரையும் ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
விவசாயியின் தற்கொலையை கொலை வழக்காக பதிவு செய்ய வலியுறுத்தி விவசாய கூட்டமைப்பினர் கழுத்தில் தூக்கு கயிறு கட்டி ஊர்வலமாக சென்று புகார் மனு அளித்த சம்பவம் அரியலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் கடன் தொல்லையால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. விவசாயத்திற்கு கடன் அளிக்கும் நிதி நிறுவனங்கள் குறிப்பிட்ட தேதியில் கடன் தொகை கட்டவில்லை என்றால் விவசாயிகளுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதோடு கடனில் வாங்கிய வாகனம், நகை உள்ளிட்ட பொருட்களை குண்டர்கள் உதவியுடன் ஜப்தி செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறது. அண்மையில் தஞ்சாவூர் அருகே டிராக்டர் கடனுக்காக தவணை செலுத்த தவறிய விவசாயி பாலனை போலீசார் அடித்து இழுத்துச் சென்ற சம்பவம் காவிரி டெல்டா விவசாயிகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை கண்டித்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கடந்த 2 நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தஞ்சை காவல் கண்காணிப்பாளர் மயில்வாகனன் விவசாயி பாலனை தாக்கிய காவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து தற்காலிகமாக போராட்டம் கைவிடப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட டிராக்டர் திரும்ப அந்த பாலனிடம் ஒப்படைப்பதற்காக காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து அதற்கான நடவடிக்கை ஈடுபட்டு அது இன்றைக்கு வழங்கப்படுவதற்கு தயாராக இருக்கிறது. அதே போல அந்த அலுவலகம் பூட்டப்பட்டிருக்கிறது, பூட்டு உடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்கு முழு பொறுப்பு மாவட்ட காவல்துறை ஏற்க வேண்டும். அந்த காவலர்கள் தண்டிக்கப்படுவதற்கான உத்தரவாதம் கொடுத்த அடிப்படையில் இந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது. விவசாயி பாலன் தாக்கப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அரியலூர் மாவட்டம் ஓரத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி அழகர் வாங்கிய கடனுக்காக டிராக்டர் பறிமுதல் செய்யப்பட்ட அதிர்ச்சியில் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் விவசாயி அழகரின் தற்கொலையை கொலை வழக்காக பதிவு செய்ய வலியுறுத்தி விவசாய சங்க கூட்டமைப்பினர் கழுத்தில் கயிற்றை கட்டிக் கொண்டு ஊர்வலமாக சென்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். நாட்டின் முதுகெலும்பு என அழைக்கப்படும் விவசாயிகளை வஞ்சிக்கும் நிதி நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாய கூட்டமைப்பினர் வலியுறுத்தினர். மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் விவசாயிகள் வாங்கிய கடனுக்காக கடுமையான இந்த வெள்ளத்தை கண்ட தமிழக விவசாயிகளை காப்பாற்றாமல் எங்களுடைய நிலங்களை எல்லாம் ஏல விடுவதும், நகைகளை எல்லாம் ஏல விடுவதும், விவசாயியுடைய டிராக்டர் எல்லாம் ஜப்தி செய்வதும் எந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க? சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? ரெக்கவரி கேன் பி டன் ஒன்லி த்ரூ தி லீகல் மீன்ஸ். சட்டத்தின் முறைப்படி தான் எடுக்கணும் டிராக்டரை. அதை மீறி குண்டர்களை வைத்து எடுக்கக்கூடாது என்று கூறியிருக்கிறது. காவல்துறை இந்நேரம் இதை பார்த்து அந்த சோழமண்டல மேலாளரையும் அந்த குண்டர்களையும் கைது செய்திருக்க வேண்டும். ஏன் கைது செய்யல? நாங்க இந்த நாட்டினுடைய அடிமைகள். ஒரு அப்பா அம்மாவுக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது, வீட்டுல மிரட்டுறான், வீட்டுல பொம்பளை எல்லாம் மிரட்டுறான், துணிமணி அவுத்துற, எதுக்கு சீலைங்கிறான், எதுக்கு வேஷ்டின்னு கேட்கறான், அழகரை போய் மிரட்டுறான், வெட்டி போடுவா, கொலை பண்ணிடுவான், கத்தியை காமிச்சு மிரட்டுறான். நீ கொலை பயத்தில் இருக்கும் பொழுது வண்டியை கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான். இதுக்கு நாங்க அத்தாச்சி கொடுக்கணும் போலீஸுக்கு. எப்படி இந்த வண்டியை எடுத்துட்டு போலாம்? என்ன பவர் இருக்கு அவருக்கு? எங்களுக்கு வழக்கு போடு, கைது செய்ய, எங்க வண்டியை திருப்பி கொண்டாது கொடு. வழக்கு போடவில்லை என்றால் எங்களை தூக்கிலாது போடுங்க, தாங்க தூக்கயிறு. இது குறித்து மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வரும் காலங்களில் விவசாயிகளின் தற்கொலை சம்பவங்கள் தொடரும் நிலை ஏற்படும் என்றும் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். சென்னை விமான நிலையத்தில் இன்று அதிகாலை முதல் அடுத்தடுத்து 2 முறை கண்ணாடி கதவுகள் உடைந்து விபத்திற்குள்ளானதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விபத்தின் போது பயணிகள் யாரும் அங்கு இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக நவீன வசதிகளுடன் கூடிய உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு முனையங்கள் கட்டப்பட்டு கடந்த 4 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. முற்றிலும் கண்ணாடிகளால் கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த முனையங்களில் தொடர்ந்து விபத்துக்கள் நடைபெற்ற வண்ணம் உள்ளது. சென்னை விமான நிலைய மேலாளர் அறையின் கண்ணாடி கடந்த மாதம் திடீரென பயங்கர சத்தத்துடன் விழுந்து உடைந்தது. 57வது முறையாக விபத்து ஏற்பட்ட போது அறைக்குள் பணியாற்றிக் கொண்டிருந்த விமான நிலைய மேலாளர் உள்ளிட்டோர் பாதுகாப்பாக அறையை விட்டு வெளியேறியதால் விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று அதிகாலை 58வது முறையாக கண்ணாடி கதவு ஒன்று உடைந்து விபத்திற்குள்ளானது.
வெளிநாட்டு வருகை முனையத்தில் இருந்து உள்நாட்டு முனையத்திற்கு செல்லும் பாதையில் உள்ள 3 அடி அகலம் 4 அடி உயரம் கொண்ட கண்ணாடி சுவர் ஒன்று உடைந்து விழுந்தது. பயங்கர சப்தம் கேட்டு ஊழியர்கள் உள்ளிட்டோர் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். இதனை அடுத்து மாலையில் உள்நாட்டு முனையத்தில் கண்ணாடி கதவு ஒன்று விழுந்து நொறுங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விபத்து குறித்து விமான நிலைய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே சென்னை விமான நிலையத்தில் தொடர்ந்து கண்ணாடி கதவுகள் உடைந்துவிடும் நிகழ்வால் பயணிகள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். கிருஷ்ணகிரியில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 4 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள் முதல் தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்தன. இதனை அடுத்து தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அதிகாரிகள் வாகன தணிக்கையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் சோதனையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் பெங்களூருவில் இருந்து வந்த காரை வழிமறித்து சோதனை மேற்கொண்டனர். அப்போது 4 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை ரமேஷ் என்பவர் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துச் சென்றது தெரிய வந்தது. இதனை அடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட 4 லட்சம் ரூபாய் கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதேபோல் புதுச்சேரியில் ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 600 ஹாட் பாக்ஸ்களை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் சுந்தர வடிவேல், பறக்கும் படையினர் வாகனத்தில் ஓரிரு நாட்களில் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்படும் என்று தெரிவித்தார். கிட்டத்தட்ட 32 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த மாதிரி தணிக்கை செய்யறப்போ நேற்று இரவு 600 ஹாட் பாக்ஸ் சென்னையிலிருந்து உரிய ஆவணங்கள் இல்லாமல் சந்தேகப்படும்படியான விதத்தில் கொண்டு வந்ததால் அதை கைப்பற்றி விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த ஹாட் பாக்ஸ் யாருக்கு கொண்டு போறாங்க, அதுல யாருக்கு அளிக்கிறதுக்காக. ஓசூரில் மர்ம காய்ச்சலுக்கு 5 வயது சிறுவன் பலி. சுகாதாரத்துறை அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என்று குற்றச்சாட்டு. திருவையாறு அருகே 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை பணம் கொள்ளை. வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் துணிகர செயல். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மர்ம காய்ச்சலுக்கு 5 வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்த நிகழ்வு அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சுகாதாரத்துறை அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஓசூர் நகராட்சிக்கு உட்பட்ட ராஜகணபதி நகரில் வசித்து வருபவர் ஷோபா. இவரது கணவர் கெம்பனா சில மாதங்களுக்கு முன்பு நோயால் உயிரிழந்த நிலையில் துளசி மற்றும் அக்ஷய்குமார் ஆகிய குழந்தைகளுடன் ஷோபா வாழ்ந்து வந்தார். இந்த நிலையில் இவரது மகன் அக்ஷய்குமார் கடுமையான காய்ச்சல் காரணமாக ஓசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 1 மாதத்திற்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்த சிறுவன் அக்ஷய்குமார் இன்று சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். சுகாதார சீர்கேடு மற்றும் சுகாதாரத்துறையின் அலட்சிய போக்காலேயே 5 வயது சிறுவன் அக்ஷய் உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ஓசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு சிக்கன் குன்யாவும் டெங்கும் ஈக்குவலா இருக்குது. உடனடியாக நீங்க தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு நீங்க போங்கன்னு சொல்லி அவங்களுடைய அனுமதியின் பேர்ல, அவங்களுடைய அனுமதிக்கப்பட்ட பேர்ல அங்க போய் 1 வாரமா ட்ரீட்மெண்ட் இருந்து இன்னைக்கு பலன் இல்லாம அந்த அக்ஷயா என்ற அந்த சிறுவன் 5 வயசு சிறுவன் இறந்துட்டான். இந்த பையனுடைய அப்பா ஏற்கனவே இறந்துட்டார். இந்த பகுதியிலேயே இங்கே இதே மாதிரி விஷக்காய்ச்சல்னால அவங்க அப்பா இறந்துட்டாரு. இந்த பகுதியில ஒருங்கிணைந்த சுகாதார வளாகம் பப்ளிக் டாய்லெட் பராமரிப்பு இல்லாத காரணத்தால இந்த பகுதியில் தொற்று நோயும் விஷக்காய்ச்சல் டெங்கு சிக்கன் குன்னியா அதிகமாக இருக்குது. மேலும் ஓசூர் நகராட்சிக்குட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் சாக்கடைகள் அள்ளப்படாமலும் கழிவுகள் அகற்றப்படாமலும் உள்ளதால் பலர் மர்ம காய்ச்சலால் அவதியுற்று வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் தங்க நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவையாறு அடுத்த மனத்திடல் பகுதியில் வசித்து வருபவர் கோபால். வெளிநாட்டில் பணியாற்றி வந்த இவருக்கு வினோத்குமார் என்ற மகனும் வினோதினி என்ற மகளும் உள்ளனர். இந்நிலையில் இவர்கள் சொந்த வேலை காரணமாக வெளியூர் சென்றிருந்த நிலையில் வீடு புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 30 சவரன் தங்க நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த திருவையாறு காவல்துறையினர் மோப்ப நாய் உதவியுடன் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். நகைக்கடை உரிமையாளர்களின் போராட்டத்திற்கு இடையே விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில்
விற்பனையில் ஈடுபட்ட நகைக்கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கலால் வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி நாடு முழுவதும் உள்ள நகைக்கடை உரிமையாளர்கள் காலவரையற்ற கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ராஜபாளையம் தென்காசி சாலையில் உள்ள தங்கமயில் நகைக்கடையில் நேற்று இரவு விற்பனை நடைபெற்றுள்ளது. தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த மற்ற நகைக்கடை உரிமையாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சந்தை விலையை விட கிராம் ஒன்றிற்கு 300 ரூபாய் அதிகம் விற்பனை செய்வதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எதிர்த்து கடையடைக்கும் போராட்டம் கடந்த ஒரு வாரமா நடந்துகிட்டு இருக்குது. ராஜபாளையத்துல ஒரு சில உறுப்பினர்கள் சங்கத்துல உறுப்பினரா இல்லாதவங்க கடையை திறந்து வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள கடையை அடைக்க சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரு உறுப்பினர் நான் உங்க சங்கத்துல உறுப்பினரே இல்ல, என்னைய கடை அடைக்க சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லைங்கிறாரு. அந்த உரிமையை நாங்க ஏத்துக்கிறோம். இவருக்கு கிராமுக்கு 300 ரூபாய் அதிகம் வச்சு வியாபாரம் பண்றதுக்கு உரிமை யார் கொடுத்தது? இன்னைக்கு உலக அளவுல தங்கத்தோட மார்க்கெட் விலை 2500, இவர் 2800 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காரு. இந்த 300 ரூபாய் அதிகம் வச்சு விற்கிறதுக்கு யாரு உரிமை கொடுத்தது? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நடைபயிற்சியில் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலின் போது வாக்காளர்கள் அனைவரும் மனசாட்சிப்படி நேர்மையான முறையில் வாக்களிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி வருகிறது. மேலும் 18 வயது பூர்த்தியடைந்தவர்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் விழிப்புணர்வு நடைபயிற்சி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தொடங்கி வைத்த இந்த நடைபயிற்சியில் தொழிலாளர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். காலையில 6 மணிக்கு ஒரு வாக்கத்தான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. இந்த வாக்கத்தான மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணகிரி அவர்கள் ஆரம்பிச்சு வச்சாங்க 6:30க்கு. மொத்தம் 4 கிலோமீட்டர் நாங்க இந்த ஓசூர் டவுன்ல நடந்தோம். கிட்டத்தட்ட 2500 நபர்கள் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓசூர்ல இருக்கிற அனைத்து சங்கங்கள், தொழிற்சங்கங்கள், அதே மாதிரி குடியிருப்பு நல சங்கங்கள், அதே மாதிரி கல்லூரிகள் அனைவரும், ஸ்கூல் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இது ஒரு சக்சஸ்ஃபுல் கேம்பெயினா முடிஞ்சிருக்கு. இதனால ஓசூர் மக்கள், ஓசூர் பகுதியில் இருக்கிற மக்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிக்கணும். ஓசூர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கிய விழிப்புணர்வு நடைபயிற்சி முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. இறுதியில் 100% வாக்குப்பதிவுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் வகையில் அனைவரும் கையொப்பமிட்டனர். கோவை மாவட்டம் காலப்பட்டி சிஎஸ்ஐ தேவாலயம் மீது தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். காலப்பட்டி பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட கிறிஸ்தவ தேவாலயத்தின் மீது நேற்று மாலை மர்ம நபர்கள் சிலர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. தேவாலயத்தின் சுற்றுச்சுவர்களையும் ஜன்னல் கண்ணாடிகளையும் உடைத்துவிட்டு தப்பிச் சென்றதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. இதையடுத்து தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய கோரி கிறிஸ்தவ மக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு சிலருக்கு மட்டும் ஆட்சியரை சந்திக்க அனுமதி வழங்கப்பட்டதால் காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. எங்களுடைய ஆலய நிர்வாகத்திற்கு உட்பட்ட காலப்பட்டி ஆலயத்திலே ஒரு சில வன்முறை குழுக்கள், சமூக விரோதிகள் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய உள்ளத்திலும் நிறைந்திருக்கின்ற சிலுவையை தூக்கி எறிந்து அதை மிதித்து அதை சேதப்படுத்திய அந்த வன்முறையான நிகழ்வை கண்டிப்பதற்காகவும் கிறிஸ்தவ பெருமக்களும் நிம்மதியோடு பாதுகாப்போடு கடவுளை வழிபடுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் அனைவருமாக இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை பார்த்து இன்றைக்கு எங்களுடைய கோரிக்கைகளையும் எங்களுடைய விண்ணப்பங்களையும் கொடுத்திருக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் 2 பேர் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள 4 பேர் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக் உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை அருகே பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சலோக சிலைகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் தானிப்பாடி காப்புக்காட்டில் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் போலீசாரை பார்த்தவுடன் கையில் வைத்திருந்த மூட்டையை வேகமாக போட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். பின்னர் மூட்டையை வனத்துறையினர் சோதனை செய்தபோது அதில் பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய 6 பஞ்சலோக சிலைகள் இருந்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து சிலைகளை பறிமுதல் செய்த போலீசார் தப்பியோடிய சிலை கடத்தல் நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர்.
புதுக்கோட்டை அருகே நடைபெற்ற தேரோட்ட விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கடையக்குடி அருகே உள்ள பெருங்குடி வேண்டிவந்த வம்மன் கோவிலில் புதிய திருத்தேர் வெள்ளோட்டம் இன்று நடைபெற்றது. செண்மேளம் முழங்க 4 வீதிகள் வழியாக வந்த திருத்தேர் பவனியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்று விளங்கும் ஏகாம்பரநாதர் கோவிலின் பங்குனி உத்திர திருக்கல்யாண உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 9 நாட்கள் நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உலக கோப்பை தகுதி சுற்று ஆட்டத்தில் அயர்லாந்தை வீழ்த்தி நெதர்லாந்து அணி அபார வெற்றி. விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. உலகக்கோப்பை தகுதி சுற்று ஆட்டத்தில் 12 ரன்கள் வித்தியாசத்தில் அயர்லாந்து அணியை வீழ்த்தி நெதர்லாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது. தர்மசாலாவில் இன்று நடைபெற்ற உலகக்கோப்பை தகுதி சுற்று ஆட்டத்தில் அயர்லாந்து நெதர்லாந்து அணிகள் மோதின. ஆட்டம் தொடங்குவதற்கு முன்பு மழை பெய்ததால் இப்போட்டி 6 ஓவராக குறைக்கப்பட்டது. முதலில் பேட்டிங் செய்த நெதர்லாந்து அணி 6 ஓவரில் 5 விக்கெட்டுகளை இழந்து 59 ரன்களை எடுத்தது. By finding Kevin O'Brien at long off. His knee there. It's gone again. This time he finds backward point. Oh, the turning ball. 60 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய அயர்லாந்து அணி 6 ஓவரில் 47 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் 12 ரன்கள் வித்தியாசத்தில் நெதர்லாந்து அணி அபார வெற்றி பெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.